வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். மிதுனம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஜூலை மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து 18ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள், புதிய புதிய வாய்ப்புகள், சிந்தனையில் கொஞ்சம் ஒரு தெளிவு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சு திறன், கொஞ்சம் அறிவாற்றல், இதெல்லாம் கொஞ்சம் கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நல்ல யாராவது ஏதோ சொல்கிறாங்கன்னா அதை நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். அவசரமாக ஏதாவது ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் நிதானமான ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. அவசரமான நிலைமையில கூட கொஞ்சம் நல்லபடியாக தெளிவான யோசனையோட முடிவெடுத்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் காத்துட்ருக்கு மிதுனம் பொறுத்த வரைக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் உங்கள் திறமை நல்லபடியாக வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரிகளோட நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த வேலைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது மிதுனம் பொறுத்த வரைக்கும். வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு கால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்டர்வியூ மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட வேலை செய்கிறவங்க கூட தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றத்திற்கான அறிகுறி தென்படும். புதிய கஸ்டமர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடிய பிஸ்னஸாக உங்களுக்கு அமைஞ்சு அதை நல்லா எக்ஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ஓப்பனாக எல்லா அக்கௌண்ட்ஸ்லேயும் ஒரு பேச்சு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு நிலையை கடைப்பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஒரு நல்ல தெளிவான ஒரு விஷயமும் ஒரு சந்தோஷமான ஒரு பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்குது. ஓல்டு பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கலெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பெரிய முதலீடுகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக பிளான் பண்ணிக்கோங்க. பண வரவு பொறுத்த வரைக்கும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் திருப்தியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. எதிர்பார்த்த வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்துக்கு தேவையான செலவுகள் கொஞ்சம் கூடுற மாதிரியா இருந்தாலும் உங்களுக்கு கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். தேவையற்ற அடம்பு செலவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நீங்கள் சேவிங்ஸில் இந்த வாரம் எந்த அளவுக்கு கவனம் பண்ணுறீங்க அது உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல ஒரு செக்யூர்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து, ரிலேஷன்ஸ் கிட்டேருந்து ஒரு பெரிய தொகை கடனாக கொடுக்கறது கூடிய ஒரு சூழ்நிலை வர மாதிரியாக இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கடன் கொடுக்கறதுல மட்டும் யாராவது கேட்குறாங்க, சொந்தக்காரங்க கேட்குறாரு, அண்ணன் கேட்குறாரு, அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்படும் போது மட்டும் தெளிவாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் கவனம் கூடுதலாக வச்சுக்கோங்க. ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் கூட ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. குழந்தைங்களோட கல்வி, அவர்களோட முன்னேற்றம்லாம் இந்த வாரம் கொஞ்சம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நினைவாற்றல் மேம்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் தயாராகிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களோட டீச்சர்ஸோட சஜஷன் ஒரு நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் நல்ல பொதுவாக நல்லாயிருக்கும். தூக்கம் கொஞ்சம் குறையிற மாதிரியாக இருக்குது. கொஞ்சம் அதனால் மென்டல் ப்ரெஷர் ஏற்படுறத தவிர்க்கிறதுக்கு தூக்கம் குறையாமல் பார்த்துக்கோங்க. கழுத்து, தோல், நரம்பு சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி குடிக்கிறது தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உணவு சாப்பிட்ற நேரத்தை மட்டும் ரொம்ப மாற்றாமல் கரெக்டான நேரத்தில் சாப்பிட்றது உங்களோட ஹெல்த்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு புதன், வியாழன், ஞாயிறு இந்த நாட்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். நல்ல வேலைகள் செய்யும்போது இந்த 3 நாட்களை பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் சொல்கிறேன், புதன், வியாழன், ஞாயிறு. அதே மாதிரி கவனமாக இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அதிர்ஷ்ட நம்பர் 5, கலர் பச்சை கலர் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் அறிவு தொடர்பான திறன்,
சரியான பிளானிங்கு, ஒரு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். இதுதான் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.